வஸ்திரத்தை கர்த்தர் நீக்கி, என் புலம்பலின் வஸ்திரத்தை கர்த்தர் நீக்கி அவருடைய துதியின் வஸ்திரமாய் கர்த்தர் மாற்ற முடியும்னு நம்புகிற தேவ ஜனங்கள் மட்டும் பாஸ்டர் இந்த கிரவுண்டை விட்டு நான் கடந்து போகும் பொழுது என் முகமுடி கிழிக்கப்பட்டவனாய் என் சொந்தக்காரங்க மத்தியில ராஜாவின் முகத்தோட ராஜாவின் மகிமையோட நான் கடந்து போக போறேன்னு ஆசைப்படுற தேவ ஜனங்கள் மட்டும் வெட்கப்படாம இன்னொரு முறை கையை தட்டி, நீ கையை தட்டும் போது இந்த முகமுடி கிழியட்டும், அந்த போலி சிரிப்பு போகட்டும், போலியான சந்தோஷம் போய் நிஜமான ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் உண்டாகட்டும். நல்லா இருக்கிறது போல நடிக்கிறது போய் உண்மையாவே நல்லா இருக்கிற ஒரு கிருபை மேல இறங்கட்டும். வாங்குற பிள்ளைங்க மட்டும் நல்லா தலைக்கு மேல கையை தட்டி, பாஸ்டர் நான் கீழே, அதுக்கு நான் தலைக்கு மேல கையை தட்ட சொல்றது, நான் கீழே இருக்க மாட்டேன் இது வரைக்கும் இருந்தது போல. நிச்சயமா இந்த கூட்டத்துக்கு பிறகு நான் இருக்கிற அளவை விட என் அளவை கர்த்தர் மாற்றுவார், என் தலையை நிமிரச் செய்வார், என்னை உயர்த்துவார். நம்புகிற தேவ ஜனங்கள் மட்டும் one more time. Oh, glory. Hallelujah. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது இந்த கூட்டம்? விசுவாசிக்கிறீங்களா? வர நான் ஜோம் பண்ணிட்டு வர்றதுதான் என் வேலை, மற்றதெல்லாம் இங்க வந்துதான் வரும். முக்காவாசி 90% இங்க வந்து வர்றதுதான், அங்க இருந்து வந்தாதான் இங்க வரும். இல்லைன்னா 20 நிமிஷம் கூட பேசுறது கஷ்டம். நீங்களாம் ஒரு அரை மணி நேரம் உட்காரத்துக்கு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு சர்ச்சில். சில இடத்துல சிலர் இருக்கலாம், ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. அரை மணி நேரம் உட்கார்ந்தோடனே இப்படி விளையிறது, இப்படி நெளியறது, இப்படி சொரியிறது. நம்ம கூட்டத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போறதே தெரியாது. இது இங்க இருந்து வந்தா வேலைக்கு ஆகாது, அங்கிருந்து வந்தா தான் அப்படி உட்கார முடியும். நான் சொல்றது விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ நேற்று சொன்ன வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்துச்சுல்ல? இருங்கம்மா இருங்க. என்ன யாரும் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க ஆண்டவர் பேசுறதை நீங்க கேளுங்க. மீட்டிங் முடியும் போது உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். மீட்டிங்லேயே சிலருக்கு அற்புதம் நடக்கும். அவங்க தலையில கை வைக்கணும்னே அவசியம் இல்லை. நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை நம்பி இன்னைக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து இயேசுவை நம்புறீங்கன்னா, கவனிக்கிறீங்களா? ஒன்னும் பண்ண தேவையில்லை, நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை. இயேசுவை மட்டும் நம்பி இருந்தாலே போதும். இவ்வளவு காசு இங்க வந்தாதான் உனக்கு விடுதலை, இங்க வந்து தலை முங்கணும், அது ஒன்னும் செய்ய தேவையில்லை. உன் இருதயத்தை திறந்து நீ கொடுத்தாலே போதும். ஏன்னா இயேசுவே உனக்காக எல்லாத்தையும் மொத்தத்தையும் சிலுவையில் அவர் செஞ்சுட்டா. புரியுதா நான் சொல்ல வர்றது? ஒருவேளை நடக்க முடியாம இருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா? எந்த நிலைமையில நீ இருந்தாலும் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் சேர்ப்பார். புரியலையா நான் சொல்றது? புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது சிலருக்கு நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கும், குதிச்சு போகக்கூடிய ஒரு பலன் இருக்கும், துள்ளக்கூடிய ஒரு பலன் இருக்கும். ஆனா என்ன சூழ்நிலையில் நீ நம்பினாலும் முடியல பாஸ்டர், நானு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தேன், இப்போ என்னால ஒரு மாதிரி, இப்படி இருந்தாலும் ஆண்டவரை நம்பு, ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். நேத்து சொன்னது போல என் கிருபை உனக்கு, சொல்லுங்களேன். சரி, இப்படி இருக்கிற நிலைமையில மட்டும் அப்படி இல்ல, இந்த நிலைமையிலையும் ஆண்டவர் என்ன சொல்றார்? என் கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு. சரி, இது ஓகே பாஸ்டர், முடியலையே, இந்த லெவலுக்கு போயிட்டேனே, எல்லாம் போயிருச்சேன்னு விட்டு இந்த நிலைமையில் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு. இல்ல எல்லாரும் வேற மாதிரி பாக்குறாங்கல்ல, அப்பயும் அவர் கிருபை உனக்கு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு தேவ பலன் இப்பொழுது இறங்க போகிறது, வாங்கிக்கலாமா? வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு, ஆவியே என்னை அபிஷேகியோ, ஆவியே என்னை அனலாக்கிடு, வல்லமை வல்லமை என்னை அபிஷேகியோ, வல்லமை வல்லமை என்னை அனலாக்கிடு, என்னை அபிஷேகியோ. எல்லாருமா வல்லமை, ஆமென் 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 ஆமென். வல்லமை வல்லமை, ஹே அபிஷேக
ஆமென் ஆமென் ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க நீங்க போதும் உனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சத்தமா, நீங்க போதும் ஏசப்பா. சரி, இது சும்மா பாடுறது இல்லமா, ஏன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா அதே திருப்பி பாடுவேன்னா, புதுசா வந்தவங்களும் நீங்க பாடி அந்த கிருபையை வாங்கிக்கணும். நேத்து ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, என்னடா ஒரு பாட்டையே பாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு யோசிச்சார். இங்க இருந்து திருவகாசிக்கு வந்துட்டு போயிடலான்னு கூட யோசிச்சாரா, அவரால் போக முடியல போல். அப்போ அப்புறம் தான் காத்திருந்திருக்கிறார். பாருங்களேன், அந்த மனுஷன் சொன்ன சாட்சி எத்தனை பேர் நேத்து கேட்டீங்க? காயமான புண்ணு, அந்த பேண்டேஜ் எடுத்து மருந்து போடலான்னு திரும்பி பாக்குறாரா, திறந்து பார்த்தா அந்த புண்ணே இல்லையே, எல்லாம் ஆறி போய் அந்த தோலே மூடி வச்சான். இப்படியா கை தட்டுவீங்க? உங்க ஊர் பக்கத்துல இருந்தா இங்கே வந்திருக்கிறார், இங்க இருந்து இங்க பக்கத்துல இருந்தா அங்க வந்திருக்கிறார். சாட்சி சொன்னார். அப்புறம் அவங்க மக போன்ல சொன்னாலாம், இந்த மாதிரி எனக்கு நோய் தாக்கிருச்சு, மத்தவங்களுக்கு நான் டாக்டர் பட்டம் படிச்சது வேஸ்ட்பா, பிசியோதெரபி டாக்டரா. அடுத்த நாள் இப்படிமா நான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார், நைட்டு 2 மணியோ 3 மணிக்கோ எல்லாரும் நீங்களாம் ஜோம் பண்ணிட்டு போன மாதிரி அவருக்கு ஜோம் பண்ணி விட்டுருக்கு. அப்ப நான் சொன்னேன்னா, போன்ல ஜோம் ஞாபகம் எனக்கு சரியா ஞாபகம் சொன்னார் தானே, போன்ல தான் பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, நான் இங்க ஜோம் பண்றேன், அங்க ஆண்டவர் விடுதலை தருவாரு அப்படின்னு சொன்னமா. அடுத்த நாள் காலைல போன் வருதான், எனக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி. இப்படியா நல்லா தான் கை தட்டுறது? ஏன்னா அந்த பாட்டை பாடும் போதே ஒரு விடுதலை உனக்குள்ள இறங்கு. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இதனை சும்மா பொழுதுபோக்குக்கா நீங்க வந்திருக்கிறோம் இல்லையே, வல்லமை வல்லமை தாரும் என உள்ள இறங்குச்சோ. 15 வருஷமா உன்னை அழுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் உடஞ்சு போகும் இயேசுவின் நாமத்தில். உன்னை முன்னாடி போகாம பின்னாடி இழுக்குது பார் தரித்திரம், அதெல்லாம் அறுத்து விடுவார் என் ஆண்டவர். ஆமென். ஏன்னா ஆராதிக்கும் போது உடையாததெல்லாம் உடையும் இயேசுவின் நாமத்தில். ஆராதிக்கும் பொழுது எத்தனை பேரால முடியாத அந்த எரிகோ முதலும் சுக்குநூறா உனக்கு முன்னாடி விழும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசிக்கிறீங்களா? அந்த 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 விசுவாசத்தோட தான், அந்த அதிகாரத்தோட தான் பாட போறீங்க. இது உங்க தனியாமா? உங்களுதா? பரவாயில்லையா? கொடுத்துடுறா. சிலர் யோசிப்பாங்க, ஏதாவது கலந்து பாஸ்டர் கிட்ட கொடுத்துருவாங்களோ. இவங்க இல்ல, பொதுவா நார்மலா வரவங்க பயப்படுவாங்க மத்தவங்க கிட்ட வாங்கி கொடுக்குறது. நான் பயப்பட மாட்டேன். அப்படி கலந்து வந்து நான் குடிச்சாலும் எனக்கு ஒண்ணு ஆகாது. உங்ககிட்ட சொன்ன பாருங்களேன், வெளிநாட்டுல கூட நிறைய பேர் வருவாங்க. இப்போ மலேசியால இருந்து நம்ம தம்பி எல்லாம் வந்திருக்குது, ஆனந்த். அங்க நிறைய பேர் அங்க ஜூஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க, ஐஸ் எல்லாம் போட்டு, ஐஸ் பேக் எல்லாம் போட்டு ரெடியா மீட்டிங்ல. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க, பார்த்து நீங்க அப்படியே ஒரு பார்வை அவங்களதான் பார்ப்பேன். பார்த்து சொல்லுவேன், எவன் என் முடிய புடிக்கிட்டு போய் எதையா மந்திரம் பண்ணா கூட எனக்கு ஒண்ணு ஆகாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். அவன் பொம்மை வச்சு மந்திரம் செய்யறானோ இல்ல என் படத்தை வச்சு மந்திரம் செஞ்சாலும் என் ஆண்டவர் அனுமதிக்காம நம்மளுக்கு ஒண்ணும் நடக்காது. ஐயோ, நான் சொன்னா உனக்கும் எடுத்துக்கணும். கையை தட்டி உங்களுக்கு வாங்கிக்கோங்கப்பா. ஆண்டவர் அனுமதிக்காம ஒருத்தனும் முடிய கூட தொட முடியாது. யார் அது? சூப்பர்ரா, ரொம்ப டீசென்ட்டா பதில் சொல்லிட்டான். சிலர் சொல்லுவாங்க, சிலர் எல்லாம் பாப்பாங்க, என்ன பாஸ்டர் இப்படி பேசுறாரு. சரி, உங்களுக்காக ஸ்டைலா சொல்றேன். ஒரு முடிய கூட ரொம்ப டீசென்ட்டா சொல்லணும், பிடுங்க கூட முடியாது. ஆனா நான் பிசாசுக்கு எப்படி சொன்னா திரும்ப மண்டையில் அடிக்கும். டேய், இதெல்லாம் நான் எனக்காக சொல்லிக்கல, உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுனாலதான் இந்த தைரியத்தில் நான் உட்காந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்.
எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம உன் முடியவோ உன் வாழ்க்கையவோ உன் சாட்சியவோ அவன் அப்ப ஏன் பாஸ்டர் தொட்டுட்டாங்க, சில காரியங்களையே செஞ்சிட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். அப்ப ஏன் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அனுமதிச்சுதான் அது நடந்தது. ஆனா அதையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தரும். 7 மடங்கு ஏன் தீயை கூட்டினாங்க? ஆண்டவர் அனுமதிச்சதுனாலதான் தீயை கூட்டினாங்க. ஆனா ஆண்டவர் 7 மடங்கு அனுமதிச்சது இந்த 3 பேருக்காக அல்ல. தூக்கி போட வந்தவெல்லாம் சுட்டு பொசுக்கி போகணுன்றதுக்காக தான். அதான் அந்த தேச ஜனங்கள் பார்க்கணும் என்பதற்காக தான் 7 மடங்கு. இவங்க தீக்குள்ள போனோட கொஞ்சம் பேர் பேசியிருப்பாங்க, இவனுங்களுக்கு தேவையா, ஒழுங்கா குனிஞ்சுக்கிட்டு போயிருக்கலாமேன்னு சொல்லி. ஆனா ஒண்ணே சொல்லட்டா, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும் பொழுது போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். தீ 1 மடங்கு இருந்தா 7 மடங்கு கூடும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியணும், எந்த அளவுக்கு தீ கூடுதோ அந்த அளவுக்கு தான் அவர் அதிகமாய் மகிமைப்படுவார். ஒருவேளை உன் வாழ்க்கையில தீய நிறைய கடந்து வந்த ஊழியர்கள் வாழ்க்கையில சில போராட்டங்களை மற்றவங்களை விட கூட அனுபவிச்சவங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க. அத வேற ஒண்ணுத்துக்கு இல்லமா, ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிச்சாருன்னா உன்னை நசுக்கவோ பொசுக்கவோ உன்னை அழிக்கவோ சாகடிக்கவோ அல்ல. இத்தனை வந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னோட இருக்கிறவர் நான் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட நான் பெரியவர் உனக்கு புரியறதுக்காக தான் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சார். எத்தனை பேருக்கு இப்ப புரிஞ்சது? அது சந்தோஷமா கையை தட்டி, ஆண்டவரே நான் நினைச்ச நீர் கண்டுக்காததுனால, என்ன வேண்டான்னு சொன்னதுனால, மற்றவங்களை போல என்ன நேசிக்காததுனாலதான் எனக்கு இல்ல 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 இல்ல. மற்றவனுக்கு வந்தா அவன் இயேசுவே விட்டுட்டு போயிருப்பான். ஆனா தாம் பிள்ளையை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை தீயை கடந்தாலும் என் பிள்ளை என்னை ஆராதிக்க மறக்க மாட்டான், என்ன நல்லவர்னு சொல்ல விட மாட்டான். என்ன சோதனை வந்தாலும் அவன் என் ரட்சிப்பை விட்டு விலக மாட்டான். என்னை இழந்தாலும் நான் என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, மகளுக்கு கொடுத்த ஒரு ரட்சிப்பு ஒரு நாளும் போகாது. அதனாலதான் கர்த்தர் இதை அனுமதிச்சார். உன்னை கீழே போவதற்காக அனுமதிக்கல, இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னத நிலைமைக்கு கொண்டு போகதான் கர்த்தர் உன்னை உருவாக்கினார், அந்த காரியத்தை ஏற்படுத்தினார். நம்புறவங்க மட்டும் கையை தட்டி நல்லா சந்தோஷமா one more time. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்தது கேட்ட உடனே? இது உங்களுக்காக தான் இந்த வார்த்தை வந்துச்சு. நம்ம பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தோம், நிப்பாட்டி இதை சொன்னாருன்னா அது உனக்காக. ஒரு ஆமை சொல்லுங்கப்பா. ஆண்டவர் அனுமதிச்சதுனாலதான் அது வந்துச்சு. ஆண்டவர் உன்னை நொறுக்குவது உன்னை மொத்தமா முடிப்பதற்காக அல்ல. உன்னை எப்படி சொல்றது, பிடுறது ஒண்ணு இல்லாம பிச்சு போடுறதுக்கு அல்ல. அப்பத்தை கையில வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். 2 மீன் 5 அப்பம் தான். ஆசீர்வதிக்கும் போது அது பெருகல, ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆனா எப்ப பிட்டாரோ அதுக்கப்புறம் தான் ஒருத்தனுக்கு 2 பேருக்கு சாப்பிட வேண்டியதான். எத்தனை ஆயிரங்களுக்கு பிரோஜனம். ஐயோ, இன்னுமா புரியாம உட்கார்ந்துருக்கீங்க கொஞ்சம் பேரு. உன்னை நொறுக்கினது ஆண்டவர் உன்னை மொத்தமா முடிய வைக்கல. உன்னை ஆண்டவர் நொறுக்கினது உன்னை புடமிட்டு வேற ஒரு பாத்திரமாய் மாற்ற, அவருடைய சாயல்ல உன்னை மொத்தமாய் மாற்ற. ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏன் பாஸ்டர் அப்ப இன்னும் என் ஜெபத்துக்கு இன்னும் பதிலே வரல? அப்பயே பதில் வந்துட்டா உனக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படும். ஆனா அவர் நேரத்துல வந்துட்டா அது அநேகருக்கு பிரயோஜனப்படும். ஐயோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்க தான், நல்ல கடவுளுக்கு பயந்தவங்க தான். ஆனா நான் உட்காருவீங்க இங்க சத்தம் போட்டுக்கிட்டு உட்காருவீங்க. சரி சரி உட்காருவீங்க. பேசக்கூடாதுமா, உட்காருங்க. அங்க பக்கத்துல இருக்கவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உட்காருங்க. சரி, என்ன பாரு, நீங்களே ஒண்ணும் பண்ண எங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண வரீங்க? டேய் அங்க போங்கடா, அது பாவன் சகோதரி, அது கண்ட்ரோல் பண்ண வந்துட்டானுங்க. மீட்டிங் முடிஞ்சோன்னு ஓடுவானுங்க எல்லாம். இல்ல அவன் போக மாட்டான், என் கூட தான் வருது, முதுகெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தான் நேற்று. மீட்டிங் முடிஞ்சோன்னு பேட்ஜ் இருக்கிறவங்களே காணும். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது, கூட்டத்தை பாவம் லைன்ல வர வைக்கிறது கூட ஆளுங்கள். உங்ககிட்ட எல்லாம் பேட்ஜை புடிங்கிறேன் இன்னைக்கு, வாங்க. ரெடி ஆயிடுச்சா? பாக்குறேன் எத்தனை பேர் இருக்கிறீங்க. சரி, எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? வல்லமை வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமா? அதே போல அந்த சாட்சி ஜேக்கப் சொன்னீங்க, சாட்சி சொல்றது கொஞ்சம் பேர் ரெடியா இருக்கிறாங்க. இருக்கிறவங்களை வர சொல்லுங்க, டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு வரட்டும். எல்லா சாட்சியும் கேட்க முடியாது, ஆனா வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் இன்னைக்கு வந்து நிக்கிறவங்க, இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம்,
நேரத்தை பார்த்து நம்ம அதுக்கு அந்த மாதிரி செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. என்னை அபிஷேகியும். வல்லமை ஆமென் அனலாக்கிடும். ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே அனலாக்கிடும். ஆமென். ஆசி கேட்கிறவங்க ஆமென் ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை ஆவியே எல்லாருமா வல்லமை வல்லமை ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை சொல்லுமா. எல்லாருமா ஆராதனை ஆராதனை ஆமென். காலையிலும் ஆமென். ஆராதனை அப்பாவுக்கு ஆமென். ஆராதனை ஆராதனை சொல்லுமா. நீ ஆராதிக்கிற வேளையில் ஒரு கிருபை. ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. தலைக்கு மேல கையை தட்டி இன்னொரு முறை ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். தலைக்கு மேல இன்னொரு முறை கை தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை. காலையிலும் ஆமென். Hey! ஆமென். காலையிலும் hey! ஆராதனை அப்பாவுக்கு. வல்லமை வல்லமை என்னை அனலாக்கிடும். ஆமென் ஆமென். வல்லமை hey! விடாதீங்க வைராக்கியமாய். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். என்னை அபிஷேகியும். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லலாமா. நீங்க போதும் ஏசப்பா. மனசார சொல்லுங்களேன்.
விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நடத்தும் ஆண்டவர் என்ன நடத்துவார், காத்திடுவார்னு. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதவும் கிருபை. உணர்ந்து சொல்லுமா? கிருபை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீ, அழைத்து சேர்த்துக் கொண்டீ. என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீ, அழைத்து சேர்த்துக் கொண்டீ. கொட்டைக்குள்ளே நான் எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கொட்டைக்குள்ளே என் தெரியுமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சொல்லுமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுமா எல்லாருமாய்? நீங்க மட்டும் சொல்லுங்க. அன்பான தேவன். இன்னும் சத்தமா? உண்மையா சொல்றவங்க, எவன் வந்தா என்ன, வரலனா என்ன, அன்பான தேவன் வருவாரே. ஆமென். அதுவும் என் வாழ்விலே அன்பான தேவன். ஏனா வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு இயேசு கூட வருவார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என்னோடு. ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லலாமா? இயேசு என்னோடு. நல்ல கைத்தடி. தோல்வி எனக்கில்லே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. நீங்க சொல்லுங்க. நீங்க மட்டும் இயேசு என்னோடு. தைரியமா சொல்றவங்க ஆமா.